நாம் வாழ்கின்ற இந்த நாட்கள் உள்ள ஒரு கொடிய பகுதி என்னவென்று சொன்னால், ஒரு எல்லாமே பின்னோக்கி வரக்கூடிய ஒரு நிலை. சமயத்தில் ஒரு பெரிய ஒரு பொருளாளர் உரைத்த அந்த அவருடைய செய்தியின்படி நிச்சயமாய் இந்த முழு உலகம், இந்தியா, தமிழ்நாடு, எல்லா வீடுகள், எல்லா இடங்களிலுமே அது ஒரு தேக்க நிலை, பின்மாறி வருகின்ற ஒரு நிலை. அதிலிருந்து மீண்டு மேபி ஒரு 2 வருஷம் தாண்டி ஒரு வேளை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரலாம். அல்லாமல் இது ஒரு தேக்க நிலை அல்லது ரிசெஷன், பின்மாற்ற நிலை என்று அவர் கூறுகிறார். அதுபோன்ற ஒரு பின்மாற்றம் என்ற ஒரு பின்னோக்கி வருகிற இந்த காலத்தில் இட்ஸ் ஓகே. அதெல்லாம் ஒரு மெய் கிறிஸ்தவன் அவன் அத்திமரம் துளிர்விட்டாலும் துளிர்விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதல் இருந்தாலும் முதலற்று போனாலும், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்று இருக்கிறதே, கர்த்தருக்குள் நான் நம்பிக்கையாக இருப்பேன், என் தேவனிலே நான் களி கூறுவேன் என்று சொல்கின்ற ஒரு உறுதித்தன்மை ஏற்றொரு கிறிஸ்டியன், உத்தம கிறிஸ்தன் வைத்திருந்திருக்க வேண்டும். அவன் ஒன்றும் காலப்போக்கிலே அவன் சுழன்று அவனும் பின்மாற்றத்திற்குள் போகிறவனாய் ஒருபோதும் இருக்கவே மாட்டான். அவனுடைய கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட், அந்த கிறிஸ்தவ அந்த தன்மையானது, அவனுடைய பரிசுத்த தன்மையோ, அவனுடைய தெய்வத்தோடு நம்பி வாழ்கின்ற நம்பிக்கையோ விசுவாசமோ, அவன் இறைவனோடு கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியோ, அவனுடைய தெய்வத்தினோடு உள்ள நெருக்கமான அந்த உறவோ ஒரு நாளும் அங்கே சேதம் அடைவதே இல்லை, அது பின்மாற்றம் அடைவதே இல்லை. யோபு என்ற பக்தனை இப்படி நாம் தியானிக்கிறோம். அவன் இப்படி அந்த பக்த வாழ்க்கையில் அவன் இருந்தான். அந்த நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் ரிவர்ஸாக மாறிவிட்டது, பின்மாற்றமாய் மாறிவிட்டது. பிள்ளைகள் செத்து விட்டார்கள், அங்கே மனைவி தூசிக்கிறாள், ஆட்டு மந்தைகள், ஒட்டகங்கள், செல்வம் நிறைந்து அவனுடைய செல்வமெல்லாம் ஒன்றொன்றாய் பறிபட்டு போனது. ஈவன் இஸ் ஹெல்த், அவனுடைய சரீர சுகம் கூட. அவன் நண்பர்கள் தீமையை மாறுகிறார்கள். ஊரே பயப்பதை போல் உள்ள ஒரு இடத்திற்கு நண்பர்களே பயக்கிறார்கள். பின் என்ன, ஊரே அந்த ஐஸ்வர்யவான், தெய்வ வாழ்க்கை வாழ்ந்த ஐஸ்வர்யவான், இத்தனை பேரும் காய்மாறம் கொண்டிருந்தார்களோ நமக்கு தெரியாது. அந்த பின்மாற்றம் அவனுக்கு அந்த உலகத்தில் ஏற்பட்ட அந்த பின்மாற்றத்திலே ஒவ்வொன்றாய் படிப்படியாக குறைந்து வரும் பொழுது கல்லை எறிந்திருப்பார்கள். அவனுடைய நண்பர்களே அவனை தூசிக்கிறார்கள். அதுபோன்ற துன்பத்தை அவன் சென்றாலும் சரீரத்திலும் அவனுக்கு உள்ள உச்சந்தொழின் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள், அவன் ஒன்றும் அசைய இயலாது. அதுபோன்ற ஒரு துன்பம், ஒரு சோகத்தில் அவன் இருந்த பொழுது அந்த நேரத்தில் அவன் சொன்னான், நான் உறுதிபட சொல்கிறேன், அதை கல்வெட்டிலே கூட நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் என் இருதயத்திலும் உள்ளது. அது என்னவென்றால், உங்கள் கல்வெட்டிலே பொறித்து எழுதுவதை போல் எழுத வேண்டியது என்னவென்றால், அறிந்து கொள்ளுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஹீ இஸ் நாட் டெட். அவர் மரித்து போகவில்லை. அவர் சொன்னார், ஒரு வேர்டு, ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் சொன்னார், ஹீ வில், இட் லுக்ஸ் லைக், அதை பின்னால் எல்லாம் பின்மாற்றம் போல் சரிந்து போனது போல் உங்களுக்கு தோன்றுகிறது. நீங்களாம் சொல்கிறீர்களே, உன்னுடைய வீட்டை பார், மாளிகை வீடு வைத்திருந்தால் சிலந்தி பூச்சியினுடைய கூட்டை போல் சரிந்து விட்டதே அப்பா என்றெல்லாம் அவருடைய நண்பர்கள் எகத்தாளம் பண்ணுகிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலையிலே அவன் சொன்னான், கல்வெட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னார், அந்த வார்த்தையை பாருங்கள், தன் தெய்வத்திற்கு ஒரு பெயரை, புது பெயரை வைத்தார். தட் இஸ் மை ரிடீமர். சகலத்தையும் மீட்டு தருவார் ஐயா, நான் பின்வாங்க போகவில்லை, நீங்கள் என்ன நடந்தாலும் நான் நிலைத்திருக்கிறேன். ஆகவே அந்த நாட்களிலே சுவிசேஷம் அறியாத நாட்கள், ஏன் 10 கட்டளையில் கூட தரப்படாத நாட்களில் வாழ்ந்த இந்த யோபு பக்தன் அவன் சொல்கிறான்,
அவன் கூறுவது என்ன? உங்கள் கண்களுக்கு முன்பாகவே தெய்வம் எல்லாவற்றையும் திருப்பித் தருவார், மீட்டு தருவார். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால், எல்லாம் மற்றதெல்லாம் கீழே போனாலும் மை ரிடீமர் லிவ்ஸ், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. காட் இஸ் டெட். அங்கே இத்தனை சம்பவித்த பொழுது தேவன் அங்கே செத்து போய்விட்டார், இறைவன் அங்கே இல்லை என்று வருகிற ஒரு நிலைதான் த வேர்ஸ்ட் பார்ட், மிக மோசமான ஒரு பின்மாற்றம். அதுபோன்ற ஒரு நிலை அந்த யோபுவே சொல்லுவார், இறைவனை இவர்கள் என்னுடைய நீதியெல்லாம் பரிகசித்து நீர் என்னோடு கூட மெய்யாகவே ஐக்கியமாக இல்லை என்று கூறிக்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று இவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் சூழன் என்று அவர்கள் கூறினாலும், அவள் கூறிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவனே அது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் என் தாயின் வயிற்றில் பிறந்ததை விட கருவிலேயே நான் பிண்டமாய் நான் அழிந்திருப்பது நலம். ஏன் என் உலகத்தில் நான் பிறந்திருக்க வேண்டும்? என் சிருஷ்டிகர்த்தாவுடைய உறவை நான் இழக்கிற ஒரு பகுதியாக எனக்கு வேண்டும். அவள் சொல்வது உண்மையானால், இவரெல்லாம் சொல்லுகின்ற வாழ்க்கை உண்மையோ, உண்மையாக இருந்தால் சாவது நலம், அல்லது அது இன்னும் மோசமாக அவர் யாரும் அறியாத ஒரு விளக்கத்தை அவர் தருகிறார். தாயிலே கரு உண்டாயின பொழுது பிள்ளையாய் நான் பிறந்ததை விட பாதி நேரத்தில் அபாசனாகி அந்த 3 மாதத்தில் கலைந்து, அது 10 நாளிலே அதை கலைந்து உயர்ந்திருக்கலாமே, கருவழிந்த பிண்டமாய், அல்லது சிறு குழந்தை போல் 7ஆம் மாதம் 6ஆம் மாதம் வளர்ந்து விட்ட அந்த சிறு குழந்தை பிண்டமாயும் பிக்கப்பட்டு சிதறிப்போய் இருந்தால் கூட நலம். இவள் சொல்வது உண்மையானால், நோ, இட் இஸ் நாட் லைக் தேன். அதை அவர் போராடுகிறார். அப்படி ஒரு போராட்டத்தில் எத்தனை தான் பின்மாற்றங்கள் என்று வந்திருந்தால், மற்ற அனைத்தும் பொருளாதார பின்மாற்றம், பிள்ளைகள் இழக்கிற ஒரு பின்மாற்றம், ஒரு நஷ்டம், தன்னுடைய அனைத்தையும் இழந்து தன் சுகத்தையும் இழக்கக்கூடிய ஒரு பின்மாற்றம் என்றெல்லாம் அவர் வந்தபோதும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தெய்வம் தன் தெய்வத்திற்கு அப்படி பேர் வைத்தார். தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். ஆச்சரியமான ஒரு காரியம். என் மீட்பர் என்று அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொன்னார், மீட்டு தருவார். ஆகவே அதுபோன்ற ஒரு காலத்திலே நாம் வாழுகின்ற சபையில் உள்ள மக்கள் அந்த உணர்வை பெற்றிருந்திருக்க வேண்டும். எதுதான் பின்மாற்றம் ஆய்ந்தாலும், சம்பாத்தியத்தில் பின்மாற்றம், வருமானத்தில் பின்மாற்றம், எல்லாம் குறைவாய்ந்தாலும், முதலற்றே போனாலும், மந்தைகள் முதலற்று போனாலும், திராட்சை செடியிலே பலன் அப்படி ஒன்றும் இல்லாமல் போனாலும், நானும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யாராவது அங்கே போகிறவர்கள் பார்த்தால், அடேங்கப்பா, இவனுடைய தோட்டத்தில் தான் நிறைய திராட்சை தோட்டம் அப்படி குலுங்கி இருக்கிறதும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, நம்மை போல தான் அவனுக்கும் அங்கே ஒன்றும் விளையவில்லை. பின் என்னையே அவன் மகிழ்கிறான்? அவனுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறாராம். அந்த கர்த்தரிலே அவன் மகிழ்ந்திருக்கிறான். கர்த்தர் என்றால் என்னையே அர்த்தம்? கர்த்தர் என்றால் லார்ட் என்று அர்த்தமாம். ஆண்டு நடத்துகிறவராம். அவரே தான் எங்களுக்கு ஆண்டு நடத்துகிறாரே அல்லாமல் இந்த மந்தை எங்களை ஆண்டு நடத்தவில்லை, இந்த திராட்சை தோட்டம் எங்களை ஆண்டு நடத்தவில்லை என்று சொல்கிறான் என்று அவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் அவன் ஆடி பாடி மகிழ்வதெல்லாம் திராட்சை தோட்டத்தில் மகிழ்ந்து கழிவுறவில்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் கழிவுறந்து இருப்பேன் என்று அவன் பாடி மகிழ்கிறானே. தட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப். நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டர்ட். அதுபோன்ற நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை என்று சொன்னால், இதெல்லாம் இந்த லாக் அவுட்டு அல்லது இந்த கொரோனா இதெல்லாம் அற்பமானது தான். இந்த மடல் போல் திறந்து வருகின்ற ஏராளமான துன்பங்கள் வந்தது என்றால், அவர் இருக்கிற இடம் தெரியாமல் வாரிக்கொள்ளப்படுவார்கள், அழிந்து போவார்கள். அவருடைய ஆத்மா இருக்கிற இடம் இல்லாதது போல் மாறிவிடும். ஆகவே தெய்வம் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறது என்னவென்று சொன்னார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே, எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனான், ஆனால்
அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்றார். இங்கே கேட்டீர்களாம், பின்வாங்கி போவது, பேக் ஸ்லைடிங். ஆங்கிலம் சொல்லியது போல் ட்ராஸ் பேக், பின்னாலே அவன் பின்வாங்குகிறவன். அப்படி அவனுடைய ஆன்மா வெளியே தோற்றம் ஒன்றும் இல்லை. வெளியே தோற்றத்திலே அநேகர் சமாளிக்கலாம், ஒன்றும் நான் கடவுளை விட்டு போகவில்லை என்பதை போல் சொல்லிக்கொள்ளலாம். ஹிஸ் சோல், அவனுடைய ஆத்மாவிலே கொஞ்சம் ஹி ட்ராஸ் பேக். ஆகவே அப்படி அவன் பின்வாங்கி போவானானால் நானும் என் ஆத்மாவிலும் நான் அவனிடத்திலே பிரியமாய் இருப்பதில்லை என்று அவர் கூறினார். எனவே இங்கே எப்படி அவர் பின்வாங்குவதில் அவர் குறிப்பிடுகிறார்? பிழைப்பான் என்ற ஒரு பகுதியை வைத்து கூறுகிறார். நீதிமான், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிழைப்பான் என்று சொன்னால், இயேசு சொன்னதை போல் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஒரு நாளிலே அதை ஐ மேட் இட் ஸ்ட்ராங் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொண்டேன். இந்த உணவை வைத்து நான் வாழ்வதில்லை. உணவே இல்லாமல் போனாலும் ஐ கேன் லீவ், நான் வாழ முடியும். இயேசுபிரான் அதை சொல்லியிருக்கிறாரே, பின் நான் சொல்ல முடியாதா? நான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைதானே. ஆகவே பிழைப்பான் என்ற அந்த வார்த்தையை பின்மாற்றத்திற்கு ஒரு உச்சகட்டமாய் வைத்து அதை கூறுகிறார். நீங்கள் மூச்சை பிடித்து கொண்டு கொஞ்ச நேரம் தம் பிடித்து பாருங்கள். அந்த நாட்களில் நாங்கள் கள்ளுக்கடங்கு என்று சொல்கிற ஒரு நன்றாக நான் சிறு பிராயத்திலே நீச்சல் நான் அடிப்பேன். அந்த கள்ளுக்கிடங்களே போய் குளிப்போம். போக வேண்டாம் என்று இங்கே பெற்றோர்கள் சொன்னாலும் அந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுது போய் அந்த கள்ளுக்கிடங்களிலே போய் குளித்து வருவோம். அப்பொழுது போட்டி ஒன்று வரும். அந்த போட்டியிலே எப்பொழுது ஆழத்திற்கு தம் பிடித்து போகலாம் என்று மூக்கை பிடித்து கொண்டு, மூக்கை உறிஞ்சாலும் மூக்கில் தண்ணி போய்விடும். ஆகவே மூச்சை பிடித்து கொண்டு உள்ளே போவோம். அங்கே வெளியே ஒருவன் கவுண்ட் பண்ணி கொண்டே இருப்பான். அவன் கவுண்ட் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு 30வது கவுண்டிலே ஒருத்தன் வெளியே வந்து விடுவான். இன்னொரு 40வது கவுண்டில் தான் வெளியே வருவான். 40 என்ற எண்ணம் மூலம் வெளியே வருவான். இவன் தான் அதிக தம் பிடித்தவன் என்று அந்த போட்டியிலே அவர்கள் கூறுவார்கள். அது போன்ற ஒரு துயரம் சில சமயங்களிலே. இன்னொருவன், ஒரு கண்ணன் என்ற ஒரு பையன் 40 நிமிடம் 40 வினாடி ஆனது, 45 வினாடி, பரவாயில்லையே இவ்வளோ மூச்சு பிடிக்கிறானே என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது செத்து போனான். அது ஏனென்றால் மூச்சு பிடிக்கிறது, அந்த மூச்சை பிடித்து வைத்துக் கொள்வதிலே மூச்சு இல்லை என்றால், அந்த ஒரு நிமிடம் கூட தங்க முடியாத அந்த மூச்சு இல்லை என்றால் செத்து போய்விடுகிறான். அதுபோலவே நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், தெய்வத்தின் பிள்ளை பிழைப்பான், இறைவனுடைய சந்ததியிலே வருகிறவன் பிழைப்பான் என்றவன் சொல்லுவதெல்லாம் பிழைப்பிற்கு உசுருக்கு ஒப்பானது. அவன் தன் விசுவாச வாழ்க்கை என்று சொல்கிற தெய்வத்தை அண்டி வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவன் கொஞ்சம் கூட அவன் மூச்சை நிறுத்தி போய்விடுவதில்லை. சில வினாடிகள், சில நிமிடங்கள் என்று கூட போக முடியாதபடி செத்து போகிறான் ஒருவன். அதுபோன்று தி லீவ், பிழைத்து வாழ்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை அளவில்லை என்றால் அடித்து அந்த பிள்ளையை ஓங்கி அடிப்பார்கள். ஏதாவது உழுக்குவார்கள், தலையை காலை தூக்கி பிடித்து உழுக்குவார்கள், ஏதாவது சுண்டி விடுவார்கள். அது ஏனென்றால் அந்த குழந்தை உடைய நுரையீரல் விரிய வேண்டும். பிராணவாயு என்று பெயர். அந்த ஆக்சிஜன் என்று சொல்கின்ற பிராணவாயு, அந்த வாயு அந்த லங்ஸில் நுழைந்து என்று அழுது காஸ்பிங் பண்ணும் பொழுது அந்த லங்ஸ் விரிந்து மூச்சு தொடங்குகிறதே, அங்கே தான் அந்த ஜீவன் பிறக்கிறது. அளவில்லை என்று ஓடிக்கொண்டு அவர்கள் பதறி நேரத்தில் பிள்ளை என்று அழ ஆரம்பித்தவுடன் ஒரே சந்தோஷம், அந்த வீட்டிலே சந்தோஷம் உண்டாகும். அது ஏனென்றால் அது அழும்பொழுது அந்த லங்ஸ், அந்த நுரையீரலே, காற்றுப்பையிலே, பிராணவாயிலே அந்த காற்று உள்ளே வருகிறது, அந்த பிள்ளை பிழைத்து விடுகிறது. அதுபோன்று தான் விசுவாச வாழ்க்கை என்று சொல்வது சாதாரணமானது அல்ல. சகோதர சகோதரிகளே, ஏனோதானோ என்று வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை யாரோ வாழ்கிறார் என்று எண்ணிக்கொண்டு போய்விடாதீர்கள். தட் இஸ் யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. அது கிறிஸ்தவம் என்ற பெயரிலே பிரயோஜனமற்ற கிறிஸ்தவம்.
மெய்யான கிறிஸ்தவம் என்பது என்னவென்று தெரியுமா? ஹீ வில் லிவ், பிழைப்பான், செத்துப்போக மாட்டான். அதை விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்பதை பிராணவாயினாலே வைத்து பிழைப்பான். பிராணவாயு போல் தன்னை கிறிஸ்துவ வாழ்க்கையை வைத்திருப்பான். அவனால் நீண்ட நேரம் பிராணவாயுவை வைத்து அவன் அடக்கி வைத்து அதை இல்லாமல் வாழ்ந்துவிட அவனால் இயலாது. ஆகவே அவர் அங்கே அதை கூறும்பொழுது, விசுவாசத்தினாலே என்று கூறும்பொழுது, ஆண்டவர் இயேசு இதே அந்த எபிரேயர் அந்த 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவும். அல்லேலூயா. அப்படி விசுவாசத்தினாலே வாழுகின்ற, பிழைத்து வாழுகின்ற வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல் சொல்லுவார். அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதற்கு பதிலாய் பின்வாங்குவான். ஆனால் ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், ஒலிம்பிக் ஒரு ஓட்டப்பந்தயம், 500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுகிற ஒருவன் என்றைக்காவது ஓடுகின்றவன் பின்மாறி வருவானோ? பின்னால் திரும்பி ஒரு 10 ஸ்டெப்பு பின்னால் வருவானோ? ஏதோ ஒன்று கையிலிருந்து ஒன்று விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோமே, ஏதோ ஒன்று நடந்திருந்தாலும் பின் வாங்கித்தான் வருவானோ? அதை எடுக்கலாம் என்று அவன் எண்ணுவானோ? வாழ்க ஒளிக என்று யாராவது ஒன்றை மாற்றி மாறி சொல்லும்போது அதை அவன் கவனித்து கொண்டு கொஞ்சம் ஓட்டத்தை நிறுத்தி விடுவானோ? கால் வலிக்கிறது என்றவன் கொஞ்சம் உட்கார்ந்து விடுவானோ? தனக்கு வைத்த எல்கைகளை ஓடி முடிப்பதற்கு அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். He will run and run and run and run. ஓடிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. பின்வாங்குதல் இருப்பதே இல்லை. That's a Christian life. அல்லேலூயா. I want to say, நான் மனப்பூர்வமாக சொல்லியிருந்தேன், that is a Christian life. I don't want to. எனக்கு இது போன்ற இதை விட எனக்கு லெஸ் கிறிஸ்டியன் லைஃப்பை நான் விரும்புவதில்லை, விரும்பியதும் இல்லை. For the last 50 years சில வீழ்ச்சிகள் என்று கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் ஒருவேளை பாவத்தில் தடுக்கி விழுந்தால், நீதிமான் 7 முறை விழுந்தால் எழுந்திருப்பான் என்று நம்முடைய ஓட்டப்பந்தயத்திலே ஒரு கொஞ்சம் ஒரு லீனியன்சி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஓகே, கெட் அப், திரும்பி எழுந்துரு என்று அவங்க சொல்லுவார். ஒலிம்பிக் ஓட்டத்திலே விழுந்தான் என்றால் தொலைந்தான். ஆனால் நீங்கள் விழுந்தவுடன் பின்மாறி போய்விடாதீர்கள். கெட் அப், எழுந்திருங்கள். அங்கே எலியாஸ் சசலாக்சன் என்ற ஒரு பக்தன் சொல்லுவார், சகோதர சகோதரிகளே, வீழ்ச்சி என்பது நம்ம எல்லோருக்கும் உண்டு. ஆனால் எப்படி விழுகிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்லுவேன். அவர் சொல்வார், நீங்கள் எல்லோரும் விழலாம். ஐ ஆல்சோ கிவ் பெர்மிஷன், நான் உங்களுக்கு பெர்மிஷன் தருகிறேன். ஆனால் கை நழுவி விழுந்த பந்தை போல் விழ வேண்டும். பந்து விழுந்தவுடன் என்ன செய்கிறது? இட் ஜம்ப்ஸ், உடனே குதித்து எழுந்து வருவதை போல் யூ ஆல்சோ ஜம்ப் அவுட், கீழே இராமல் குதித்து வந்து விடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் இறைவன் நமக்கு தந்திருக்கிற கொஞ்சம் அலவன்ஸ், அவருடைய இறக்கத்தின்படி தந்திருக்கிற அலவன்ஸை பாருங்கள். அது என்ன அலவன்ஸ்? நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். தட்ஸ் ரைட். ஆயிலும் அவன் நீதிமான் 7 முறை விழுந்தாலும், 70 முறை என்று இயேசு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வைத்து 70 முறை விழுந்தாலும் எழும்புவான். அல்லேலூயா. பிள்ளை அங்கே விழுந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டான் என்றால் அவன் மேலே என் ஆத்மா பிரியமாய் இராது என்று சொல்லுவார். அவனை அந்த ட்ராக்கிலிருந்து தூக்கி வைத்து விடுவார், வெளியே கொண்டு வந்து வைத்து விடுவார். சில ரெஃப்ரீஸ் ஊதி அவனை அந்த நம்பரை கூப்பிட்டு கமான் என்ற ஒரு வெளியே ஃபவுல் என்று வெளியே உட்கார வைப்பதே போலவே அவன் மீது பிரியம் இல்லாமல் திருப்பி வாங்கிக் கொள்வார். அதுபோன்ற ஒரு பகுதி 39ஆம் வசனத்திலே, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல், பாருங்கள், பின்வாங்கிறதுக்குரிய ஒரு பெயர் என்ன? கெட்டுப்போவான், கெட்டுப்போகிறான். அற்புதமான ரட்சிப்பை இவன் எப்பொழுது விசுவாசத்தை ஆரம்பித்தான் என்று தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிட்டீங்களா? அவருடைய விசுவாசம் எப்படி ஆரம்பிக்கிறது?
நீங்கள் கெட்டு போகாமல் கெட்ட மனுஷராய் நான் மாறி நித்திய ஜீவனுக்குரியதாய். ஒன்று, பழத்தை நீங்கள் எவ்வளோதான் வாங்கினாலும், நல்ல பழமாக வாங்கினாலும், சார் 5 நாளுக்குள் சாப்பிட்டு விடுங்கள், இல்லை என்றால் கெட்டு போய்விடும். இந்த உலகத்தில் இதுதான் கெட்டு போவதில்லை. செத்த மனுஷன் ஒன்று இருந்தால் கார்ப்பரேஷனில் ஒரு லா உண்டு, 24 hours, 24 மணி நேரத்திற்குள் அவனை எரிக்க வேண்டும் அல்லது அவனை அகற்ற வேண்டும். கொரோனாவில் இறந்தால் 2 hours என்று சொல்கிறான், 2 மணி நேரம் தான், அதற்குள்ளாய் எரித்து விட வேண்டும் அல்லது புதைத்து விட வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தில் எல்லாமே கெட்டு போயிடுது. எவ்வளோதான் பத்திரமாய் ஊறுகாய் அவர்கள் போட்டிருந்தாலும், பதவிட்டு போட்டிருந்தாலும் அதுவும் கெட்டு போய்விடுகிறது என்று சொல்கிறார்கள். நாம் ஆத்மாவை ஈடற வைத்தாரே, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தாரே, கெடவே இராது என்று சொல்கிற அந்த நித்திய ஜீவனை தந்தாரே, அந்த ஜீவன் மீண்டும் கெட்டு போய்விட முடியும். அதைத்தான் அவர் சொல்கிறார், நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாகிறாமல். அவனுக்கு தெரியும் பின்மாற்றம் என்று வந்துவிட்டது என்றால் அங்கே முன்பு நான் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை தந்த பகுதியை இழக்கத் தொடங்குவேன் என்று அவனுக்கு தெரியும். இந்த உலகத்திலே லகுவாய் எத்தனையோ உபதேசங்கள் வந்துவிட்டது. அது ஒரு லகுவான விசேஷம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கெட்டு போகாமல் அவரும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் நித்திய ஜீவனை பெறும்படி அவர் தந்தரலப்பட்டாரே, அது நிரந்தரமானது, எக்காலத்தில் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள் என்று சொல்லுகிற ஒரு சுவிசேஷம். இந்த மாம்சம் பாவத்திலே வாழ்ந்தபடினால் கேடான இந்த மாம்சம் அது போன்ற எளிதான ஒரு சுவிசேஷத்தை வேகமாய் பிடித்து கொள்கிறது. ஹல்லேலூயா, ரொம்ப நன்றாக இருக்கிறதை என்று பிடித்து கொள்கிறது. ஏனென்றால் அவன் தான் கெட்டுப்போன அவன் நித்திய ஜீவனை அடைந்த பிறகு தொடர்ந்து அவரை பின்பற்றி ஓடுகின்ற வாழ்க்கையிலே அவன் சோம்பேறித்தனம் அல்லது வாழ்கின்ற வாழ்க்கையில் விருப்பமில்லாத ஒரு தன்மை, பிழைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் அவன் ஜாக்கிரதையற்ற ஒரு உணர்வு என்றெல்லாம் அவன் வரும்பொழுது, பரவாயில்லையே, எவ்வளவு பின்மாற்றம் அடைந்தாலும் நாம் மீண்டும் கெட்டுப்போக மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு சுவிசேஷம் பரவி இருக்கிறது. அதையும் விருப்பத்தோடு பெண் செல்லியர்கள் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. கவனம், நாமோ மீண்டும் கெட்டுப்போகாமல், நான் ஒரு நாளிலே நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடைந்தோமே, அது மீண்டும் கெட்டு போகாமல் பின்வாங்கி போய்விடக்கூடாது. ஐயா, நான் பின்வாங்க மாட்டேன். என் ஆத்மா ஈடேற என்று சொன்னான், ஜெயித்து விட, முடிவை அடைந்து விட, லக்கை அடைந்து விட. இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு பயணம் என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார் என்று தெரியுமா? இந்த தீவுக்கு போவோம், அந்த இடத்திற்கு போவோம் என்று சொல்ல மாட்டேன், நாம் அக்கறை போவோம். அதற்கெல்லாம் ஆழமான அர்த்தம் உண்டு. அவர் எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்தை இந்த மண்ணுலகத்திலிருந்து, கேடான இந்த உலகத்திலிருந்து ரட்சித்து அக்கறையை சேருவதற்காக, நித்திய ஜீவனுக்குரிய ராஜ்யத்திற்குள் சேருவதற்காகத்தான் அவர் விரும்புகிறார். நாமோ என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆத்மா ஈடேற வேண்டும். ஐயா, ஈடேற வேண்டும், அது ஈடேறி போக வேண்டும், அக்கறை போய் சேர வேண்டும் என்ற விருப்பம் ஒரு கிறிஸ்தவன் இழப்பான் என்று சொன்னால், அவனுக்கு பூமிக்குரிய கவலைகள், பூமிக்குரிய இன்பங்கள், பூமிக்குரிய மோகங்கள், பூமிக்குரிய எத்தனையோ பகுதியில் அவன் சிக்கி அவன் தன்னுடைய ஓட்டத்தில் அவன் ஓட முடியாமல் அவன் போய்விடுவான் என்று சொன்னால் ஈடேறாது. சகோதரனை, உங்கள் ஆத்மா ஈடேறி போகாது. எனவே பின்மாற்றம் என்று சொல்லுவதை அப்படி ஒரு ஜாக்கிரதை, ஹேவ் டெலிஜென்ஸ் என்று அவர் சொல்லுவார். 2 பேரில் டெலிஜென்ஸ், ஜாக்கிரதை, அப்படி ஒரு விழிப்புணர்வை பெற்று வாழ்வது எவ்வளவு சிலாக்கியம். ஒருவேளை நீங்கள் பெறாமல் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டுகிறீர்களோ, ஐ டோன்ட் நோ. நான் ரசிக்கப்பட்ட அந்த நாட்களிலே ஆரம்பத்தில் கொஞ்சம் வீழ்ச்சி உண்டானது உண்மைதான், ஒரு சில மாதங்கள். பின்பு ஒரு நாள் நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை உடன்படிக்கை செய்து வாழ்ந்தேன். ஓ கர்த்தாவே, ஜென்மத்திற்கு நான் பின்னால் திரும்புவதில்லை. நடந்துவிட்ட ஒரு 3 மாதம் நிகழ்ச்சி போகட்டும், இனி எக்காலத்திற்கும் நான் திரும்ப மாட்டேன் என்று. இயேசுவினுடைய இரத்தம் சாதாரணமானது அல்ல, அது ஆட்டுக்கடாவின் இரத்தம் அல்ல,
ஒரு காளையின் ரத்தம் அல்லையா, தெய்வத்தினுடைய குமாரனுடைய ரத்தத்தை வைத்து புதிய உடன்படிக்கை அவரே செய்கிறார். தன் சொந்த ரத்தத்தை வைத்து உடன்படிக்கை செய்ய என்னோடு வந்த பொழுதும் நான் அவரோடு கையிட்டு அந்த நாள் இரவு நேரத்தில் அந்த எங்கள் அப்பா வீட்டிற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டியிலே அமர்ந்து கொண்டு ஐ மேட் அ கவனன், அவரோடு அந்த ரத்தத்தை வைத்து உடன்படிக்கை செய்தேன். இன்று வரை என் ஆத்துமா நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்ற பகுதி அல்லேலூயா. ஐ டோன்ட் நோ, மற்றவர்களை விட அதிகமாக கூட நான் விழுந்திருப்பேன். ஆனால் இன்று வரை என் ஆத்துமா பின்மாறாமல் ஈடேறி சென்று கொண்டே இருக்கிறது. 50 years, 50 ஆண்டுகள். நான் ஒன்றும் வருடங்களை எண்ணி பார்த்து மேன்மை பாராட்டவில்லை. ஆனால் தட் கன்சிஸ்டன்சி, ஜீவியத்தில் அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி வேண்டுமையா. வயது என்ன இப்பொழுது என்று கேட்டால், நான் 40 வயது, பின்பு 45 வயதில் செத்து போய்விட்டது என்று சொன்னால் தெர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி இன் லைஃப். ஒரு வாழ்க்கையில் அவன் முழு ஓட்டத்தையும் ஓடாமல் 45 வயதில் செத்து போய்விட்டான். இந்த உலகத்திலே பூர்ண வயசோடு 100 வயதோடு வாழ்வார்கள், அதை நான் சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய ஆத்துமத்திலே அவர்கள் ஈடேறவில்லையே, பூர்ண வயதுடையவர்களாய் மாறவில்லையே, அவர்கள் வீழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த பேயிங் ஆல் டெலிஜென்ஸ், மிகுந்த ஜாக்கிரதையுடையவர்களாய் இந்த வசனத்தை நாம் நோக்கி பார்த்து, ஓ கர்த்தாவே, என் ஆத்துமா ஈடேறும்படி விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தை துவக்கினேன் முடிக்க வேண்டும் என்ற பேராவலை கொண்டு வாழ வேண்டுமே அல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிறவன் சொல்ல இயலாது. என்னுடைய பிஸ்னஸ் தலைமுறை 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 என்று சொல்லிக்கொண்டு போக இயலாது. வேண்டுமானால் ஏதோ 1-2 விலாசத்தை வைத்துக்கொள்ளலாம், கொஞ்சம் தலைமுறை என்று. எங்கள் விருந்தினர் பட்டணத்தில் A4S என்று ஒருவர் இருந்தார். என்னது A4S? விக்ஸ் வேப்பரப்பு போலே தோன்றுகிறது என்று எண்ணினேன். பின்பு தான் அவர்கள் சொன்னார்கள், AS எஸ் 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 என்று 4S. அப்படி AS சொல்வதற்கு பதிலாக A4S 4S என்று சொல்வார்கள். நான் இருக்கும் அந்த நாட்களிலே என்னுடைய பிஸ்னஸ் பண்ணின அந்த நாட்களிலே அந்த A4S நொடித்து போய்விட்டேன். கொஞ்சம் புத்தியும் தடுமாறி போய்விட்டேன். அந்த நாட்களில் என் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிளகு கடைக்காரர், ஒரு ஓனர், அவர் சொன்னார், சார் பாருங்கள் நீங்கள் A4S பற்றி கேட்டீர்களே, அந்த புகிறார் பாருங்கள், அவர் தான் A4S. எங்கேயும் புகிறார் என்று கேட்டால், அந்த 4 முளை வேஷ்டி உடுத்தி கொண்டு அழுக்கு சட்டையை போட்டுக்கொண்டு தலை சரியாக செய்வாமல் போய் கொண்டிருக்கிறேன், அவர் தானே A4S ஓனர் என்று அவர் சொன்னார். வேண்டுமானால் இந்த உலகத்திலே அவன் தன்னுடைய வம்சத்தை அவன் கொஞ்சம் கூட்டி வைத்து கொள்ளலாம். ஆனால் ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறதே, அதிலே வெறும் A4S இருக்க வேண்டும். அந்த ஜீவனில் எஸ்ஐ நீங்கள் எடுத்துக்கொண்டால், நாட் 4S, நாட் ஈவன் 4,000 years, நாட் ஈவன் 14,000 years, 40,000 years, இட் இஸ் டில் டு தி எண்ட் ஆஃப் மை லைஃப். நித்திய ஜீவனுக்கு நான் போய் சென்றடையும் வரை ஈடேற வேண்டும் ஐயா, ஈடேற வேண்டும். பின்வாங்கிற மனுஷன் ஈடேற மாட்டான். உங்கள் பயணம் பாதியில் நின்று விட்டது என்று தெரிய வேண்டாமா? ஈடேறி வாழ வேண்டும், அக்கறை போய் சேர வேண்டுமே. வாழ்க்கையில் புயல் வரும், பெரும் காற்று வீசும், படகு அங்கே லம்புவதை போல் தோன்றும். தட்ஸ் ஓகே, ஜீசஸ் இஸ் தேர். இயேசு அங்கே இருக்கிறாரே. உங்கள் விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான். நல்ல வேளை, நானே விசுவாசத்தை துவக்கினேன் என்று இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டதை பை த கிரேஸ் ஆஃப் காட், தெய்வ கிருபையினால் தான், அவரால் தான் துவங்கினேன். அதுபோன்ற ஒரு அற்புதத்தை நாம் அறியவில்லை என்று சொன்னார். வெகு சீக்கிரத்திலே நம்முடைய ஆத்மா பின்மாற்றம் அடைந்து விடும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், உங்களுடைய மேன்மை பாராட்டுதல் பொய்யானது, வீணானது. என்ன மேன்மை பாராட்டல் வைத்திருந்தால் என்று தெரியுமா அந்த கொரிந்தியர்கள்? அப்படி ஒன்றும் பின்மாற்றம் இல்லை, கொஞ்சம் புளித்தமா என்று சொன்னார்கள். கொஞ்சம் புளித்தமா தானே, அடையப்போ நாங்கள் அப்படியா நாங்கள் போய்விட்டோம், பின்மாற்றம் அடைந்து நாங்கள் வேசித்தனம் செய்து விட்டோமா, நாங்கள் வெளியே நாங்கள் கொலை செய்தோமா? ஒன்றும் செய்யவில்லை, கொஞ்சம் புளித்தமா என்று மேன்மை பாராட்டினார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சமாளித்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற கொஞ்சம் புளித்தமா. அதை அவர் எப்படி அவர்
எச்சரிக்கை அவர் செய்தான். அந்த கொஞ்சம் புளித்த மாவு எல்லாவற்றையும் புளிக்க வைத்து விடுமே. பெண்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவர் மாவை அவர் மாலை நேரத்தில் இட்லிக்கோ அல்லது தோசை என்று சொல்வதற்கோ அதை ஆட்டி வைத்து விட்டு, சப்போஸ் அதை ஒரு மணி 2 மணிக்கு எழுந்திருந்து அதை பார்த்தால் அப்படியே தான் இருக்கும். கையிலே புளிப்பை வைத்து தான் அவர்கள் அந்த புளிப்பை அந்த மாவிலே சேர்த்திருப்பார்கள். சேர்த்து பிசைந்து அந்த மாவு முழுதும் புளிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது புளிக்காததை போல் தோன்றும். அப்படித்தான் இந்த கொரிந்திய கிறிஸ்தவர்கள் மேன்மை பாராட்டி விட்டார்கள். பார்த்தீங்களா, எத்தனை நாளாகிவிட்டது, எத்தனை வாரமாகிவிட்டது, அப்படியே மொத்தமாக புளித்து விட்டது. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்லப்பா. பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியலாம். பின்பு அவர்கள் 5:30 மணி 6 மணிக்கு பார்த்தால் மூடி வைத்திருக்க தட்டையே தள்ளிவிட்டு குப்பென்றது பொங்கி ஒரு ஸ்மெல், புளித்தமா வெளியே குப்பென்று வெளியே வந்துவிடும். அதுதான் தோசை சுடுவதற்கும் இட்லி சுடுவதற்கும் சரியான பக்குவம் என்று அதை சொல்வார்கள். அது இட்லிக்கும் தோசைக்கும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இவன் மேன்மை பாராட்டுகிறான். அப்படி ஒன்று நான் கொழுந்து போகலை. அண்டடே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பெரிய பொய் சொல்லிவிட்டேன், சும்மா ஒரு சின்ன பொய் தானே, அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. அவன் அதற்கு கண்ணீர் விட்டானா, அழுதானா, அவன் மனம் திரும்பினான், நோ செய்யவில்லை. கொஞ்சம் ஒரு வாலிய மோகம், கொஞ்சம் ஈச்சை, கொஞ்சம் ஒரு காரியத்தை திருடி விட்டேன், தட்ஸ் ஓகே, நான் என்ன கொள்ளையா அடித்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள். பின்மாற்றம் என்று ஒன்று வருகிறதே, அந்த பின்மாற்றம் கொஞ்சம் புளித்தமாக என்று எண்ணிக்கொண்டு வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் அதை வைத்து மேன்மை பாராட்டி கொண்டு தன் கிறிஸ்தவன் நன்றாக இருக்கிறதை போல சமாளித்து வாழ்கிறார்களே, கொடுமை அல்லவா? என்னவென்றவர் அந்த கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்லுவான், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல என்று 8ஆம் வசனத்திலே சொல்லுவார். துர்க்குணம் பொல்லாப்பின் புளித்த மாவோடும் அல்ல, அதற்கு பதிலாய் சின்சியர் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ், துப்புரவு என்று சொன்னால் சின்சியராய் டோட்டலி முழுவதும் சின்சியராய் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று பெயர். அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை காலமெல்லாம் ஆசரிக்க கடவோம். மாதத்தில் ஒரு நாள் ஆசரித்தார்கள் யூதர்கள். நாமோ எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் புளிப்பில்லாத அந்த அப்ப பண்டிகை எப்படி ஆசரிக்க கடவோம்? சின்சியர், துப்புரவு, உண்மை, ஆனஸ், நேர்மை, ஒத்துக்கொள்ளுது. சகோதரா, நீங்கள் சொன்னது உண்மைதான், இது எவ்வளோ கேடானது, நான் திருந்துகிறேன் என்று திருந்திருந்திருக்க வேண்டும். அல்லது பரிசுத்த ஆவியான ஒன்றை அவனுக்கு காட்டும் பொழுது இன்று சொல்லப்படும் நாளளவிற்கும் இன்று அவர் பரிசுத்த ஆவியானவர் சத்தம் அவன் கேட்கும் பொழுது மனதிலுமே இருக்க வேண்டும். இல்லை என்றால் புளிப்பு உள்ளே வந்துவிடும், இறுதியும் கடினமாகி போய்விடும். புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டால் கல் கணக்காக இருக்கும் என்று சொல்வார்களே, அதுபோன்ற கல்லாயம் மாறிவிடுவார்கள். இன்று சொல்லப்படும் நாளளவுக்கும் he should repent, மனம் திரும்ப வேண்டும். சின்சியராய், ஆனஸ்டாய், நேர்மையாய். ஓ தெய்வமே, இட் இஸ் ட்ரூ, உண்மைதான், உம்முடைய ஒளியிலே கொஞ்சமேனும் இருள் இருப்பதில்லையே, இந்த கொஞ்சம் புளித்தமாக வைத்து வாழ்ந்து கொண்டு மேன்மை பாராட்டுகிறேன். நல்ல உத்தம கிறிஸ்துவனை போல் நான் தலை துலுக்கி வாழ்கிறேனே. ஐ எம் ஸோ சாரி, நான் வருந்தேன் என்று அவன் கண்ணீர் விட்டிருக்க வேண்டும். அவனுக்கென்று கண்ணீர் விடும் ஒரு ஸ்தலம் ஒன்று இருந்திருக்க வேண்டும். போய் அழுது அவன் திரும்பி இருந்திருக்க வேண்டும். யாரவன்? அவன் அந்த வசனம் சொல்லுகின்றபடி துப்புரவும் உண்மையும், சின்சியர் அண்ட் ஆனஸ்ட், உண்மையான அந்த இருதயத்தோட, சின்சியர் அண்ட் ட்ரூத், உண்மையில் இருதயத்தோடு அவன் திருந்தி புளிப்பில்லாம் அப்ப பண்டிகை அவன் ஆசரித்து கொண்டே இருக்கிறான். அதை சரி செய்து அவன் கொண்டு வாழுகிறான். அந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளிப்பை த்ரோயிட்டவை, அதை களைந்து போடுகிறான். காட் சோத, தேவன் அதை காட்டுகிறார். புளிப்பை கொண்டு வந்து அங்கே பார், உங்கள் மாவிற்கு புளிப்பு கொஞ்சம் அவசியம், தட்ஸ் ஓகே, ஆனால் கிறிஸ்தவ ஜீவிதத்திற்கு புளிப்பு வேண்டாமே, கொஞ்சம் புளிப்பு இருக்கிறது. ஒரு கொரோனா வைரஸ் அங்கே இருக்கிறது என்றால் விட்டுவிடலாம். அதுபோல் தான்
ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிறார். அவர் டெஸ்டிங்கில் இதை பார்த்து இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறது, அதை எடுத்து போடு என்றால் எப்படி நீங்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டீர்கள்? பெரிய டெஸ்ட் எடுத்து அதற்கென்று நான் 3 லட்சம் முதலை கட்ட வேண்டுமா, பிறகு அடுத்த ஒரு 3 லட்சமா என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. உடனே காட்டி விடுவார். அந்த கொஞ்சம் புளிப்பை அகற்ற வேண்டாமா? அதை அகற்றி நீங்கள் புளிப்பெல்லாம் அப்போ பண்டிகை ஆசரிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா! அதுபோன்று கிறிஸ்தவன் அவன் புளிப்பே வரவில்லை என்று இல்லை, புளிப்பு வந்தவுடன் அதை அகற்றிவிட்டு புளிப்பெல்லாம் அப்போ பண்டிகை காலமெல்லாம் ஆசரிக்க வேண்டுமே என்று மனதார விரும்பி மார்பிலே அடித்து அந்த ஜீவியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறானே அவன் கிறிஸ்தவன். புளிப்பை வைத்து கொண்டு மேனியை பாராட்டி கொண்டு அதெல்லாம் கொஞ்சம் புளிப்பு, என்ன பெரிய சபையில் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், அதெல்லாம் ஒன்றுமில்லை, இது என்ன பெரிய காரியமா என்றெல்லாம் பேசியவர்களை நான் பல பேரை நான் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஓ கர்த்தாவே, இவர்களோடு நானும் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுவிட்டு நான் அஞ்சுகிறேன். எனக்குள் கொஞ்சம் பிடித்தமாகவே காண முடியாதபடி நான் போக நான் விரும்பவில்லை. நானோ கொஞ்சம் பிடித்தமாக இருந்தாலும் அதை அகற்றிவிட்டு துர்க்குணம் பொல்லாப்பு என்று யாதென்று இருந்தாலும் அதுக்கு வேறு பேர் வைக்கக்கூடாது. துர்க்குணம் இல்லை, அதெல்லாம் பொல்லாப்பு ஒன்றும். யார் சொன்னது துர்க்குணம்? யார் சொன்னால் அதற்கு பொல்லாப்பு என்று? நான் சொல்கிறேன், அந்த துர்க்குணத்தை அது சிறிதாக இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் அந்த துர்க்குணம் பொல்லாப்பை அகற்றிவிட்டு, ஓ கர்த்தாவே, நானோ துப்புரவு, சின்சியர், ட்ரூத்ஃபுல்னஸ், நேர்மையை வைத்து புளிப்பெல்லாம் அப்போ பண்டிகை நான் ஆசரிக்க வருகிறேன் என்றவன் வர வேண்டும். ஹல்லேலூயா! அது போன்று அழைக்கப்பட்டவர்கள் நாம் உட்கார்ந்திருக்கிற அனைவருமே, இது கேட்கிற யாவரும் புளிப்பில்லா அப்போ பண்டிகை ஆசரிக்க வேண்டும் ஐயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இந்த புளிப்பில்லா அப்போ பண்டிகை. ஹல்லேலூயா! அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார், வேதத்தினுடைய துணையை தந்திருக்கிறார். அவருடைய சத்தம் பின்னால் இருந்து இதுவே வழி நட என்று சொல்கின்ற சத்தத்தை கேட்க முடியாத கிருபையை தந்திருக்கிறார். கிருபை என்று சொல்கின்ற வல்லமையை தந்திருக்கிறார். சகலத்திற்கும் போதுமான கிருபை என்று, வாழ்க்கைக்கு போதுமான, பரிசுத்த ஜீவியத்திற்கு போதுமான, ஏன் இந்த பூமிக்குரிய அனைத்து வாழ்க்கைக்கும் போதுமான சகல கிருபையும் தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா! ஆல் கிரேஸ் என்று அவர் சொல்லுவார் கொரிந்தியரிலே கடைசியில் வாசிக்கும் பொழுது. ஆல் கிரேஸ், ஆல் சஃபிஷியன்ட் கிரேஸ், சகலத்திற்கும் போதுமான கிருபை. ஹல்லேலூயா! அதை வைத்து திருந்தி வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அது இல்லாமல் இன்னும் அந்த நாட்களிலே எபேசி சபையிலே அவர்கள் நமக்கு நேரம் இல்லை, ஆனால் வெளிப்பட்ட விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது எபேசி சபையை, அந்த மூப்பனை அவர் கூப்பிட்டு சபையை அதை விசாரிப்பார். அந்த எபேசி சபை மூப்பன் அவன் தன்னுடைய பகுதியிலே அவன் எப்படி இருக்கிறான், அந்த வெளிப்பட்ட விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆதி அன்பை விட்டாய் என்று சொல்லுவார். அதற்கு மேல் நீங்கள் பார்த்தால் அந்த 1, 2, 3 வசனங்களில் பார்த்தால் அந்த மூப்பன் அந்த சபை ரொட்டீனாக எல்லாம் செய்கிறது. ரொட்டீனாக நல்ல பிரசங்கம், அங்கே ரொட்டீனாக நல்ல வேத வாசிப்பு, அங்கே ரொட்டீனாக அங்கே நடக்கக்கூடிய ஜெபம், எல்லாம் ரொட்டீன். அந்த வீட்டில் எல்லாம் ரொட்டீனாக நடக்கிறதே போல் அவனுடைய வாழ்க்கையில் ரொட்டீனாக எல்லாம் ரொட்டீன் சரியாக நடந்து விட்டது என்று சொன்னால் ஐ எம் குட் மேன், நல்ல மனுஷன் என்று எண்ணிக்கொண்டார்கள். நீங்கள் அந்த ரொட்டீனை போய் அந்த வெளிப்பட்ட விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த சபை நீங்கள் அந்த ரொட்டீனை படித்து விட்டால், அடேங்கப்பா எவ்வளோ பொறுமையுள்ள சபை, எவ்வளவு தன்னுடைய கிரியைகளிலும் தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளும் எவ்வளவு கரெக்டாக இருந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றும். ஆண்டவர் சொன்னதெல்லாம் எல்லாம் செய்தாலும் you lost the first love, முதல் அன்பை இழந்து விட்டாய் என்று சொன்னார். த ஃபர்ஸ்ட், அவருக்காக வைக்கிற அந்த முதல் அன்பு. உங்களுடைய முதல் அன்பிலே இப்பொழுது ஏதோ ஒரு பொருள் வந்துவிட்டது. உங்களுடைய முதல் அன்பிலே ஏதோ ஒரு மனுஷன் வந்து விட்டான். உங்கள் முதல் அன்பிற்கு யாரோ ஒரு மனைவி வந்து விட்டாலோ, பிள்ளைதான் வந்து விட்டதோ, பிள்ளை வந்து விட்டதோ, வாங்கின பொருள் ஒன்று வந்து விட்டதோ, நேற்று வாங்கி கொண்டு வந்த ஒரு எலக்ட்ரானிக் காட்ஜெட் ஒன்று புதுசாக வாங்கி கொண்டு வந்தீர்கள், அதை நீங்கள் தொட்டு தொட்டு பார்த்து அதிலே உங்களுடைய அன்பை
முதல் அன்பை மாற்றிவிட்டீர்களோ? அவர் சொன்னார், அந்த அன்பை எப்படி அவர் பொருள்படுத்தினா தெரியுமா? நீ அன்பிலே குளிர்ந்து போனாய் என்று சொல்லவில்லை, வெது வெதுப்பாய் மாறிவிட்டாய் என்று சொன்னார். பாருங்கள் ஐயா, சகரேப்பனன் சொல்லுவார், வெது வெதுப்பு என்று சொன்னால் அப்படி விரலை தொட்டால் தொடக்கூடிய அளவுக்கு உள்ளே வெது வெதுப்பேன், அது நாம் எண்ணிக்கொள்கிறோம். அது அல்ல. 100 டிகிரி பாயிலிங் வாட்டர், கொதிக்கிற ஒரு நிலையில் உள்ள ஒரு தண்ணீர் 100 டிகிரி சீலே அதை கொதிக்கும். 99.9 வந்துவிட்டது என்று சொன்னால் கொதிப்பது நின்றுவிடும். அதைத்தான் அந்த சகரேப்பன் சொல்லுவார், அந்த நிலை தான் வெதுவெதுப்பு நிலை. அது யாராவது பார்த்து பெரிய குளிர்ந்து விட்டது என்று சொல்லுவார்ல? நோ, பட் காட் சேஸ், தேவன் சொல்லுவார், வெதுவெதுப்பாய் அன்பிலே குறைந்து விட்டாய். அப்படி ஒரு ஹார்ட் லைனை வைத்திருக்க வேண்டும் ஐயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போதும் தேவனுக்கு முன்பாக பற்றி எறிகிற அக்னியுடையவனாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. வெதுவெதுத்து போய்விடக்கூடாது. கொஞ்சம் அன்பிலே குறைந்து அவன் போய்விடக்கூடாது. தெய்வ அன்பை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட அவன் கூடாது. அவர் சொன்னார், பரவாயில்லை என்று அவர் சொல்லாமல், இந்த வெதுவெதுப்பில் இருந்து, இந்த பார், வெளியே உள்ள மனுஷன் குளிராய் வாழ்கிறான், அந்த யோசேப்பு என்று சொல்கிறவன், அந்த யாக்கோப் என்று சொல்லிக் கொண்டவன், பார், அவன்லாம் குளிர்ந்து போய்விட்டான். தேட்ஸ் ஓகே. ஆனால் நீயோ, நான் உனக்கு சொல்கிறேன், நீ குளிர வேண்டுமென்றால் அவர்களைப் போலவே வெளியே போய் குளிர்ந்து கொள். ஆனால் வெதுவெதுப்பாய் உள்ளேயே இருக்கலாம் என்று கிறிஸ்தவன் என்று நீ வாழ்ந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னாரேயா. கிறிஸ்தவத்தை அப்படி ஒரு வெளியேற பெற்றதை நீங்கள் கண்டிடலாம். உங்களுடைய ரட்சிப்பை வெளியேற பெற்றதை கண்டிடலாம். பரிசுத்த ஜீவியத்தை வெளியேற பெற்ற ஒன்றை கண்டிடலாம். நீ பெற்ற அபிஷேகத்தினுடைய நிறைவை வெளியேற பெற்றதென்று கண்டிடலாம். வேதவசனத்தினுடைய வெளிச்சத்தை வெளியேற பெற்றதென்று கண்டிடலாம். சபையை வெளியேற பெற்றதென்றாலும் கண்டிடலாம். வாந்தி பண்ணி போடுவேன், வெளியே போட்டு விடுவேன், உங்களை எனக்குரிய சாரத்திலிருந்து தூக்கி எறிந்து விடுவேன். வேதை கட்டி பிடித்து கொண்டு, நீங்கள் புத்தகங்களை நிறைய வாங்கி கொண்டு, பத்திரிகைகளை படித்து கொண்டு, நீங்கள் கான்ஃபரன்ஸ் நிறைய வந்து கொண்டு, என்ன தான் ஆட்டம் போட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நோ, யூ ஆர் அவுட், நீ வெளியே இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிடுவார். அது பயங்கரம் இல்லையோ? அன்பிலே கொஞ்சம் குறைவு. சங்கீதத்திலே இவர் சொல்லுவார், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன் பாக்கியவான் ஐயா. பிரியமாயிருந்து அந்த வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவன், மூச்சை அவன் இரவும் பகலும் விடுவதை போல் பாக்கியவான். இப்படி அவன் எதை இழந்தான்? பிரியம். ரொட்டீனாக வாசிக்கிறான், பிரியத்தை இழந்தான் ஐயா. அவனுக்கு ஒரு விருப்பம் இல்லை. ஒரு நாளில் அப்படி விரும்பி வாசித்தான். இருக்கட்டும், மத்தியானம் பார்க்கலாம், இருக்கட்டும், இரவு பார்க்கலாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டானே. அடே, காலை வாசிக்க முடியலையே, ஐயோ என்று பதற வேண்டும். மதியான நேரம் வாசிக்கலாம் என்று இருக்கும்பொழுது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டு போய்விட்டதே. ஓ கர்த்தாவே, எனக்கு இறங்கும் என்று அவன் ஒரு நேரத்தை பார்த்து வந்திருக்க வேண்டும். ஒரு 6 மணிக்கு ஒரு நேரம் கிடைத்தவுடன் உட்கார்ந்து அவன் படித்து வந்திருக்க வேண்டும். அது வேதத்தில் அப்படி ஒரு நேசத்தை வைத்திருந்திருக்க வேண்டும். அதை இழந்து போயிருந்திருக்கக்கூடாது. நோய்க்கு சில அறிகுறியை கேட்கும்பொழுது டாக்டர் நாக்கை பார்ப்பார். நாக்கை பார்க்கும்பொழுது வெள்ளையேன்னு என்று இருந்தால், உனக்கு பசி இருக்காதே எப்பொழுது என்று கேட்பான். ஆமாம் சார், பசி இல்லை சார். அதுதான் நோய் என்றே சொல்லிவிடுவார். ஹில்லாஸ் ஆப்பிட்டைன், பசியை இழக்கிறான். அந்த வாஞ்சி என்பதெல்லாம் போய்விட்டது. வாழ வேண்டியது நித்திய ஜீவன். பரத்திற்கு ஏறி அவன் கோடி கோடி ஆண்டுகள் வாழ்வானாம். இந்த பூமியிலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை, அதற்கு தகுதிப்படுத்துகின்ற வாழ்க்கையிலே அந்த நித்திய ஜீவனுக்குரிய பசியை அவன் இழப்பானாம். அவனை கொண்டு போய் நித்தியத்தில் கொண்டு வைத்தால் வாழ்வானா? ஒரு நாளும் வாழ மாட்டான். அவன் பசியை இழந்தவன். கர்த்தருடைய வேதத்தில் உள்ள பிரியத்தை அவன் இழந்தவன். வேறு எதில் பிரியமாக இருக்கிறான்? துன்மார்க்குடைய ஆலோசனை நடப்பது பிரியம், பாவிகள் வழியிலே நிற்பது பிரியம், பரியாசக்கர் உட்காரும் இடத்திலே அவன் பிரியம், அந்த டிவியிலே பார்ப்பது அது பிரியம், நாவல் புத்தகத்தை படிப்பதிலே அவனுக்கு பிரியம், மொபைலை நோண்டி கொண்டு இருப்பதில் அவனுக்கு பிரியம். கொஞ்சம் அவனுடைய பிரியம் அப்படி ஒரு டீவியேட் ஆன உடனே அந்த முதல் பிரியம் அவனை விட்டு போய்விட்டது. Isn't it serious? சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியவில்லையா? ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் வெரி சீரியஸ். ஏனென்றால் அவனை ஆண்டவர் நீர்க்காலின் உரத்தில் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல இருப்பானையா இவன், பிரியத்தை இழக்காதவன்.
அவருடைய இரவு பகலும் அவருடைய தியானத்தை இழக்காதவர். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதியை அவர் குறிப்பிடுவார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் வீட்டில் சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற பகுதியில் 25ஆம் வசனம், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவார்கள். சபை கூடுதல் என்று சொல்வதை ஏனோதான் என்று எடுத்துக்கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் வாருங்கள் என்று சொல்வதை இப்பொழுது அவர்கள் வெளியே நின்று சிரித்து கொண்டு, நான் இப்படி எவன் என்னை கேட்பான், நான் என்னுடைய இஷ்டத்திற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உட்காருவேன், போவேன், பாதியிலே எழுந்து போவேன். அங்கே எவன் ஆண்டவர் இருக்கிறார், சபை மூப்பர் என்னை கேட்க முடியுமா? இல்லை, அவன் மனதிலே அவன் விட்டுவிட்டான். எங்கெங்கோ உட்கார்ந்துருப்போ, குடும்பத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். பட் he லாஸ்ட் அந்த கூடுதலை. 2 அல்லது 3 பேர் கூடுகிற அந்த இடத்துல கிறிஸ்து தலைவராக இருக்கிறாரே, அதை விட்டுவிட்டான். சபை கூடுதலை அவன் அங்கே அதை விட்டு விடுகிறான். சத்தியத்தறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்ய தொடங்குகிறான். தன்னோடு உடன்படிக்கை செய்தவர் 29ஆம் வசனத்திலே, அந்த எபிரேயர் 10 வாசிக்கிறோம். உடன்படிக்கையின் இரத்தத்தை அவன் தன் காலின் கீழ் போட்டு அசுத்தத்திற்கு என்று வாழ்கிறான். அவன் அறியாது என்னவென்று சொன்னால் 30 நான் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னாரென்று அறிந்திருக்கிறோம் என்பதற்கு பதிலாய் அறியாது வாழ்கிறான். சகலத்தையும் நியாயத்திற்கு கொண்டு வருவார் என்று அவன் அறியாமலே அவன் வாழ்கிறான். ஆகவே நாமும் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் மறக்கடுவோம். அங்கே அழைப்பு என்னவென்று சொன்னால், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்திலே, துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் மீண்டும் கழுவப்பட்டவர்களாய், கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்திலே பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவோம். ஆங்கிலத்திலே ட்ரா நியர், சேரக்கடவோம். இங்கே என்ன எழுதியிருக்கிறது? அந்த எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். they draws back, பின்மாறுகிறார்கள். சேரக்கடவோம் என்று draws near என்பதற்கு பதிலாய், கிட்டி சேருவதற்கு பதிலாய், தேவனை கிட்டி சேருவதற்கு பதிலாய், நாட்கள் செல்ல செல்ல அவரை நெருங்கி போவதற்கு பதிலாய், தேவனுடைய வீட்டிற்கு பெயர் சந்தோஷம் என்று சந்தோஷ் பண்ண ஒரு முறை ஒரு செய்தியிலே தந்தார். அந்த சந்தோஷம் என்று அந்த இடத்திற்கு போக போக நாளுக்கு நாள் சந்தோஷம், தெய்வ சந்தோஷம் கூடிக்கொண்டே போகும். என் ஊருக்கு போகிறேன் என்று சந்தோஷம் கூடுவதற்கு பதிலாய் they draws back, அவர்கள் ஆத்மா பின்னோக்கி அங்கே பேக் ஸ்லைட் ஆகிறது. they draws back. என்ன செய்திருக்க வேண்டும்? ட்ரா நியர், கிட்டி சேர்ந்திருக்க வேண்டும். ஐயா, கிட்டி சேர்ந்திருக்க வேண்டும். குறை இருந்திருக்கும், அதை நீங்கள் சுத்த மனசாட்சியோடு அதை நீங்கள் அதை அவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்து கொண்டு லெட் அஸ் கோ ஃபார்வர்ட். என்ன குறைவைந்தாலும் அதை சரி செய்து நீங்கள் சிறக்கடவோம் என்று வர வேண்டும் அல்லவோ? மீண்டும் உங்களுக்கு அழைப்பு இருக்கிறதே, கர்த்தர் இன்னும் வரவில்லையே. நல்ல வேலை வந்திருந்தால் என்னை அவர் நியாயம் தீர்த்திருப்பார். என்னை குளிர்ந்த தன்மை நியாயம் தீர்த்து துப்பியிருப்பார். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதபடி என்று துப்பியிருப்பார். நல்ல வேலை, நான் இன்று முதல் மனம் திரும்பி என் துர்மனசாட்சியை நான் கழுவிக்கொண்டு லெட் மீ ட்ரா நியர், அவர்களை சேரக்கடவும் என்று சேர்ந்து விடுங்கள். உங்களுடைய ஆன்மா விலையேற பெற்றது. இந்த பூமிக்குரிய குறைந்த வாழ்க்கை அல்ல, நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டிய தெய்வத்தோடு வாழ்கின்ற சுபிட்சமான ஹல்லேலூயா. கண்ணீர் இல்லை, அலறல் இல்லை, கொரோனா இல்லை, ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நோபடி கேன் எக்ஸ்பிளைன் இட். அதை விளக்கி சொல்ல இயலாது. கோடி ஆண்டுகள் அனுபவித்தாலும் அதை நாம் முழுவதும் விளங்கிக் கொள்ள இயலாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ பூமிக்கு போகிறோமே. புதிய வானம் புதிய பூமி என்று சொல்கிற பழைய வானங்களை எல்லாம் போர்வையை போல் அகற்றிவிட்டு தருகிற அற்புதமான வாழ்க்கைக்கு நமக்கென்று வைத்திருக்கிறாரே, அதில் அவர் வைத்துக்கொள்ள முடியுமா? அல்லது என்று துப்பி நம்மை வெளியேற்றி விடுவாரா? ஏன் துப்பினி? நான் தவறு செய்தேன், நான் கொஞ்சம் தானே நான் புளித்த மாவு, நான் கொஞ்சம் தானே நான் பின் வாங்கினேன், கொஞ்சம் மூச்சை நான் கொஞ்சம் விட்டு விட்டேன், பிழைக்கவில்லை, அவ்வளோதானே? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். வெதுவெதுப்பிற்கு பரலோகம் இல்லை. அனல் உண்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு தான் பரலோகத்தை அவர் வைத்திருக்கிறார்.
நாம் விழிப்புள்ள ஜீவியத்தை ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி வாழ கடவோம். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு உண்மையிலவன் என்று நம்பி சத்தியங்களை எங்கள் பேசுகிறீர். சத்தியங்களை கேட்டு நாங்கள் அறியாத காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். நாங்களோ சத்தியத்தை கேட்கிறோமே, மனம் திரும்பி வாழ்ந்து பலோர் ரஞ்சித்திற்குரிய எங்கள் ஆத்மா ஈடேறி வாழக்கூடிய கிருபை எங்கள் யாவருக்கும் தருவீராங்க. மண்டலை நெருங்கி சேருகிற அந்த தீர்மானத்தை எங்கள் உள்ளத்தில் தருவீராங்க. வெதுவெதுப்பு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. உம்முடைய வேதத்திலே பிரியத்தை இழந்துவிடக்கூடாது. கொஞ்சம் புளிப்பு என்று அனுமதித்து விடக்கூடாது. அவ்வளோதானே என்று மேன்மை பாராட்டுகிற வாழ்க்கையை வந்துவிடக்கூடாது சுவாமி. அது மரணத்தை கொண்டு வந்துவிடும். எங்களோட ராஜ்யத்தை விட்டு எங்களை துப்பி விடுவேன். விழிப்புள்ள ஜீவியம் செய்ய எங்கள் யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். எங்கள் வாழ்க்கையிலே பின்மாற்றம் இல்லை. எங்கள் வாழ்க்கையிலே யாதொரு உலகத்திலே இருக்கக்கூடும் பொருளாதாரத்தில் பின்மாற்றம், எல்லாவற்றிலும் பின்மாற்றம் எங்களுக்கு வருவதில்லை என்று சொல்லுகின்ற அந்த வீரமான அந்த ஜெயத்தை எல்லோருக்கும் தருவீராங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.